ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷண்மித் அண்ட் யாழினி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு காரமான தக்காளி கடையில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு ஜீரகம் தாளித்து கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகா அதை மட்டும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போது அதில் 4 பல் பூண்டு அதையும் நல்லா இடிச்சிட்டு அதையும் அதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 அதே அது கூட சேர்த்து நல்லா வதக்கி தேவையான அளவு உப்பு போட்டு அதிலே சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் பொடி தான். சாம்பார் பொடி போட்டிங்க அப்படின்னா சாம்பார் டேஸ்ட்டு வரும். இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட 1 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வெந்திருக்கும், ஆனால் அது இந்த மாதிரி கரையாத மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம மறுபடியும் இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு அதை கொதிக்க விட்டுட்டு அப்படியே கரண்டி இல்லை மத்து ஏதாவது வச்சு நல்லா அதை கொஞ்சம் கடைஞ்சி விட்டது மாதிரி இது பண்ணிங்கன்னா அந்த முழுசாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.